வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நேற்று February 1. ஸோ ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, பட்ஜெட்டில் வந்து பெருசாக எதுவும் எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்து முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது பட்ஜெட்டில். ஸோ மார்க்கெட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து நேற்று எக்ஸ்பிரி டே ஒரு கம்ப்ளீட் சைட் வேஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பெரிய லெவலில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த 21,800 ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ரெசிஸ்டன்ட் ஆகி கீழே, அதால் கீழேயும் முடியாமல் மேலேயும் முடியாமல் தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து மார்னிங் நல்லா செல் ஆனாலும் ஆஃப்டர்நூனில் வந்து நல்ல ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தர் லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து 21,800 கீப் ஆன் வந்து ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே வந்து 21,950 டு 22,000. ஸோ இன்னைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ 21,800க்கு மேலே ஓப்பன் ஆகி சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே போயிடும். ஸோ கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,500. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,200 வந்து சப்போர்ட் லெவல் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 46,300 கீப் ஆன் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி அதை பிரேக் பண்ணி கேப் அப் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக 47,300 வந்து ஆக்ட் ஆகும். ஸோ கீழே வந்து சப்போர்ட் லெவலாக வந்து 46,300 வந்து ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 45,500 வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து கம்ப்ளீட் சைடு வேஸில் தான் இருக்குது. அதில் வந்து பெரிய அளவில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ ஐடி வந்து மேலே அப்பர் சைடு வந்து 37,300 வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். லோயர் எண்டில் வந்து 36,400 500 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுனா தான் கீழே வரும். ஸோ அது வரைக்கும் சைட் வேஸ்லேயே தான் இருக்குது ஐடி. ஓகேங்களா? ஸோ ஹெவி வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு அப் டவுன் தான் போயிட்டுருக்கு. மேலே இப்போதைக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ட் வந்து 29,020. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3,100 வரைக்குமே ரிலையன்ஸ் வந்து அப்பர் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இன்றைக்கி வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ பட் இது வந்து ஒரு இன்டிசிசிவ் கேண்டில். ஸோ பெரிய மூவ்மெண்ட் இன்றைக்கி இல்லை. பட் இன்றைக்கி வந்து கேப் ஃப்ளாட்டாவோ கேப் அப்பாவோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரேலி வந்து 1524 வரைக்குமே ஹெச்டிஎஃப்சியில் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆக்சுவலி நேற்று வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் நேற்று வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதனால் மார்னிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.